ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு வேறு வீடு நான் ஷிஃப்ட் ஆக போகிறேம்மா, எனக்கு அது சரியாக வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏன் அது நீ இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க, அந்த வீடு என்னாச்சு, ஓகே தானே உனக்கு, இங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் நல்லா பழகுறாங்க பண்ணுறாங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. இல்லைம்மா, அதுதான் உண்மை, நல்லா பழகுறாங்க, எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளுங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஒரு சில நேரத்தில் அவங்க பேசுகிறது, அந்த கீழே உள்ள அக்காலாம் பேசுகிறது, இதெல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்க எப்படின்னா, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட இல்லாத மாதிரியும். அதோட நம்ம குரு இருக்கான்ல, அவன் அவங்க வீட்டுக்கு போனால் கதவை சாத்தி வச்சிட்றாங்களாம். அதனால் எனக்கு இப்போதைக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா அப்படின்னோடனே, அவனும் சொல்கிறான், எனக்கு இங்கே பிடிக்கலம்மா, எப்படியாச்சும் வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறானோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். இப்போ உடனே திடீர்னு ஒரு வீடு பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமாம்மா சொல்லு அப்படின்னோடனே, அது சாதாரண விஷயம் கிடையாதும்மா, அதுக்கு ஒரு 20,000 பணம் வேணும், அதனால தான் உன்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு மாதத்துல அவர் அனுப்பினோடனே நான் உனக்கு தந்துடுறேம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் தர்றதுக்கு சொல்லலைண்ணா, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள்னு உனக்கு தெரியறது கிடையாதா? உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பண்ணும், அப்படி இருக்கிறப்ப நீயே இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுனா என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் இனிமேல் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன், ஒரு சில விஷயத்த நம்ம சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சகிச்சுக்கிட்டு போக முடியும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னேன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லை நீ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு பிடிக்கலம்மா, பிடிச்சா தானே ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும், பிடிக்காம எப்படி நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதுக்காக என்னம்மா பண்ணுறது, பிடிக்கலனாலும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணி, இப்போ என்கிட்டையும் பணம் கிடையாது, பணம் இருந்தால் சரிங்களா, என்கிட்டயும் பணம் கிடையாது, பணம் இருந்துச்சுன்னா தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணிடலாம் செஞ்சிடலாமேம்மா, பணம் இல்லாத விஷயத்தினால தானே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, அதுக்காக தான்மா நானும் உன்கிட்ட ஒரு 20,000 பணம் கேட்குறேன், எப்படியாச்சும் ஒரு 20,000 பணம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுமா அப்படின்னோடனே, சரி நான் பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது, ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி தான் ஆகணும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பார்ப்போம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் பார்க்குறது பண்ணுறதெல்லாம் ஏன்னா நான் யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன், பக்கத்தில் கார்த்திகை அம்மாகிட்ட தான் நான் கேட்கணும், அவங்க தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இது கொடுப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போனா நீயே சொல்லுமா, எனக்காக நீ இது பண்ணி கொடுமா அப்படின்னோடனே, சரி சரி நான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீ எனக்காக இது பண்ணி கொடுமா அப்படின்னோடனே, நான் அதுக்காக தான்மா உன்னை தான் நம்பியிருக்கேம்மா அப்படின்னோடனே, நம்பி இருக்கிறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குமா என்னன்னு தெரியலம்மா அப்படின்னோடனே, பணம் இல்லைனாலும் வாங்கி கொடுமா, என் சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கம்மா அப்படின்னோடனே, சரி ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் ஓரளவு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாத சூழ்நிலைக்கு நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதுக்கு மேலே நம்மளால எதுவும் பேச முடியாது பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான். நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், இதே நான் உன்கிட்ட பணம் கேட்டதுக்கு பதிலாக நீ என்கிட்ட கேட்டிருந்தேன்னா, நான் எவ்வளோ உனக்கிட்ட நான் இது பண்ணலாம் கொடுத்துருப்பேன் பண்ணியிருப்பேன், என்கிட்டனா மட்டும் வாங்குறதுக்கு வர்றீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் கொடுக்குறதுக்கு மட்டும் ரெடியாக இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி விடு, நான் அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லு, இதுக்காக நான் வேறு வழி கிடையாது, எனக்கு இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாதனால தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அப்புறம் பணம் அனுப்பலை, 2 மாதமாக பணம் அனுப்பாதனால எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, அதுக்காக என்ன பண்ணுறது, நான் முடிஞ்ச வரைக்கும் பணம் அனுப்புறது தான் நானும் இது பண்ணுறேன், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னிச்சு, நானும் முடிஞ்ச அளவுக்கு பணம் அனுப்புறதுக்கு தான்மா பார்க்குறேன், ஆனால் என்ன பண்ணுறது, பணம் அனுப்புறதுக்கான சூழ்நிலைங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வேறு நம்மளுக்கு வழி கிடையாது அப்படின்னோடனே, சரி விடு, நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், நான் ஏதாச்சும் பணம் பெரட்டுறதுக்கு பார்க்குறேன், அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஏதோ நீ சொல்கிற, நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் இது பண்ணுறதுக்கான சூழ்நிலைங்கிறது எனக்கு இல்லைம்மா அப்படின்னோடனே,
சரி நீ வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்ல. அதுதான் இப்போ பிரச்சனையே. நம்ம ஒரு சில நேரங்கள்ல வந்து சரியான இதில வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து பேசிக்காம பண்ணாம இருந்தாலே, அதுவே பாதி பிரச்சனைக்கு வந்து வழிவகுத்துதுமா. அதுதான் இப்போ இதே அப்படிங்கிற மாரி